உதகை அருகே கிராமத்தில் புகுந்து மக்னா யானை ஒன்று கடைகளை உடைத்து சேதப்படுத்தியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சிவசாமியிடம் கேட்டு பெறலாம். சிவசாமி, உதகை பகுதியில் எந்த கிராமத்தில் யானை நுழைந்திருக்கிறது? அங்கு சேத விவரங்கள் என்ன? உதகை அருகே உள்ள வாழைத்தோட்டம் கிராமத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். கால்நடை வளர்ப்பு, விவசாயம் ஆகிய தொழில்களை செய்து வரும் நிலையில் இந்த கிராமமானது சிங்காரா வனப்பகுதிக்கு நடுவே இருப்பதனால் அடிக்கடி காட்டு யானைகள் கிராமத்திற்குள் வருவதும் விவசாய நிலங்களை சேதப்படுத்துவதுமாக இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் இன்று அதிகாலை மக்னா யானை ஒன்று இந்த கிராமத்திற்குள் புகுந்து அங்கு இருக்கக்கூடிய 2 கடைகளின் சட்டர்களை உடைத்து உள்ளே இருந்த பொருட்களை தேடி இருக்கிறது. பின்னர் அந்த ஒரு கடையில் இருந்த 2 மூட்டை அரிசி மற்றும் சர்க்கரை, பருப்பு போன்ற பல்வேறு உணவுப் பொருட்களை வெளியில் இழுத்து போட்டு அதனை சாப்பிட்டு சேதப்படுத்தியது. அந்த இடத்திற்கு வந்த கிராம மக்கள் அந்த யானையை விரட்ட முயன்ற போது யானை பொதுமக்களை துரத்தியது. இதனால் பெரும் அச்சமடைந்த கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தெரிவித்தனர். வனத்துறையினர் பின்பு வந்து அந்த யானையை வனப்பகுதிக்குள் விரட்டிய நிலையில் தற்போது அந்த 2 கடைகளுக்கும் சுமார் 2 லட்சம் மதிப்பிலான சேதமானது ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்த அந்த சேத விவரங்களை வனத்துறையினர் தற்போது சேகரித்து வருகிறார்கள். மேலும் இன்று மாலை அந்த யானை மீண்டும் கிராமத்திற்கு வரும் என்ற காரணத்தினால் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள். நன்றி சிவசாமி, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.